ஏஇடபிள்யூ எப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பேப்பர் நடத்துகிறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு சின்ன ஒரு ஈவெண்ட்டாவது பிளான் பண்ணிடுறாங்க டபிள்யூடபிள்யூஇ. அதே மாதிரி தான் இந்த டைம் ஏஇடபிள்யூ ஆல் அவுட் வந்து செப்டம்பர் 20 வந்து நடக்க போகுது. அதுக்கு ஆப்போசிட்டாக அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ ஒரு பேப்பரே வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா கிளாஸ் இன் பாரிஸ் வந்து ஆகஸ்ட் 31 நடக்க போகுது. அதற்கப்புறம் கிட்டத்தட்ட 6 வாரம் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுன் ஜுவல் அக்டோபர் 11 நடக்க போகுது. இதனால 6 வாரம்ன்றது ரொம்ப கேப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச டபிள்யூடபிள்யூஇ இதுக்கு இடைப்பட்ட காலத்துல செப்டம்பர் 20 கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 3 வார டிஃபரன்ஸ்ல சென்டர்ல வருதான். அன்னைக்கு டபிள்யூடபிள்யூ ஒரு பேப்பர் நடத்தினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஏஇடபிள்யூ ஆல் அவுட் நடக்கக்கூடிய செப்டம்பர் 20 வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ பேப்பர் நடத்துறதா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பேப்பர் நடத்தினா மட்டும் போதுமா? செப்டம்பர் 20 ஏஇடபிள்யூ ஆல் அவுட்க்கு ஆப்போசிட்டா டபிள்யூடபிள்யூட ஒரு பிக்கெஸ்ட் மேட்ச் அந்த ஒரு பேப்பர்ல இடம்பெற்றா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு நம்ம பிராக் லெஸ்னர் விசஸ் ஜான் சினா மேட்சை செப்டம்பர் 20 நடக்கக்கூடிய அந்த ஒரு டபிள்யூடபிள்யூ பேப்பர் மெயின் ஈவெண்டா வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிசிஷன் வந்து எடுத்திருக்காங்களாம். ஏன்னா ஆகஸ்ட் 31 கிளாஸ் இன் பாரிஸ்ல நம்ம ஜான் சினாவும் லோகன் பாலும் மோத போறாங்க. ஆனா எதிர்பார்த்தது நம்ம பிராக் லெஸ்னர் ஜான் சினா தான் வந்து மோதுவாங்கன்னு சொல்லிட்டு அதனாலேயே நம்ம பிராக் லெஸ்னர் ஜான் சினா செப்டம்பர் 20 நடக்கக்கூடிய அந்த ஒரு பேப்பரில் நடத்தினா சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு முடிவு பண்ண இந்த ஒரு டிசிஷன் வந்து எடுத்திருக்காங்களாம். அடுத்து நம்ம டபிள்யூடபிள்யூட பிரைஸ் ஃபைட்டர் கெவின் ஓவன்ஸ் தற்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்ஜரி பண்ணிட்டு வீட்டுல வந்து ரீஹாபிலிட்டேஷன் வந்து இருக்காரு. நம்ம கெவின் ஓவன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ சூப்பர் ஸ்டாரா ஆகஸ்ட் 12 2014 வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணாராம். இன்னியோட வந்து டபிள்யூடபிள்யூ ஜாயின் பண்ணி 11 இயர்ஸ் வந்து நம்ம கெவின் ஓவன்ஸ் வந்து கம்பல் வந்து பண்ணியிருக்காராம். அடுத்ததா ஆகஸ்ட் 8 நடந்து முடிஞ்ச டபிள்யூடபிள்யூ ஸ்மாக்டவுன் வியூவர்ஷிப் போன வாரத்தோட லைட்டா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கான். டபிள்யூடபிள்யூ ஸ்மாக்டவுனோட ஃபைனல் வியூவர்ஷிப் 1.577 மில்லியன் வியூவர்ஷிப்பா பதிவாயிருக்கான். அடுத்தது இன்னைக்கு டபிள்யூடபிள்யூ ஆல நம்ம செத் ரோலின்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கா அடையம் பேர்ஸ் வந்து கொடுத்திருப்பாரு. கிளாஸ் இன் பாரிஸ்ல ஒரு ஃபேட்டல் 4-வே செத் ரோலின்ஸ், எல்ஏ நைட், சிஎம் பங்க், ஜே யூசோ வந்து பாத்தீங்கன்னா சர்ப்ரைஸா ஆட் பண்ணிருப்பாங்க. இந்த ஃபேட்டல் 4-வே மேட்ச்ல ரோமன் எங்கடான்ற மாதிரி தான் மிகப்பெரிய கேள்வி வந்துருச்சு. தற்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் மேட்சஸ்ல வந்து ரோமன் வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் பண்றாங்க. அதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ரோமன் வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் பிக்சர்ல வேணாம்னு சொல்லிட்டு டபிள்யூடபிள்யூ வந்து விரும்புறாங்களாம். கூடவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜே யூசோ, எல்ஏ நைட், சிஎம் பங்க், ரோமன் வர்சஸ் செத் ரோலின்ஸோட ஃபேக்ஷன் வந்து இந்த ஒரு ஃபியூடு வந்து சர்வைவர் சீரிஸ் வார் கேம்ஸை நோக்கி தான் போதும்னு சொல்லிட்டோம். அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் இன் பாரிஸ்ல வந்து ரோமன்ஸ் வராருன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக சொல்லியிருந்தாலுமே எங்கடா ரோமன்ஸை காணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கேள்விக்கு இப்போ இன்னொரு ஆன்சர் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது கிளாஸ் இன் பாரிஸ்ல நம்ம ரோமன்ஸ்க்கு வந்து கட்டாய ஒரு மேட்ச் இருக்கு, அதுவும் சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து இருக்கான். அதாவது ரோமன்ஸோடு செத் ரோலின்ஸோட ஃபேக்ஷன் மெம்பரான பிரான்சன் ரீட் கூட தான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸ் மேட்ச் வந்து பண்ண போறான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஏன்னா பிரான்சன் ரீட் ஆல்ரெடி 2 டைம் ரோமன் ரீன்ஸோட ஸ்னிக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேடி இருப்பாரு. அதாவது ட்ரைபல் சீஃப் ரோமன் ரீன்ஸ் விசஸ் ட்ரைபல் தீஃப் பிரான்சன் ரீட் கூட வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸ் மேட்ச் டபிள்யூ கிளாஸ் ஆன் கிளாஸா. இது மட்டும் இல்லாமல் அடுத்து வர ஒரு பிக்கெஸ்ட் பேப்பரிவில் ரோமன் ரீன்ஸ்க்கும் பிரான் பேக்கருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள்ஸ் மேட்ச் கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மேபி கிரவுன் ஜோல்ல வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கணும். அதை தாண்டி தான் சர்வைவர் சீரிஸ் வார் கேம்ஸ்ல நம்ம ரோமன்ஸோட டீமுக்கும் செத் ரோலின்ஸோட டீமுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வார் கேம்ஸ் வந்து மேட்ச் நடக்கணும். இந்த மாதிரி ஒரு ஃபியூட் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்களாம். சரி, ஓகே நண்பா, இதே மாதிரி ரெஸ்லிங் அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ரெஸ்லிங் தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க.